இன்னைக்கு காலையிலிருந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஒரு சில டாபிக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதுல குறிப்பா நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷ் அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த லெட்டர் ஆனது தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாத்துடைய கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னே வந்து சொல்லலாம். நயன்தாரா அவர்கள் அவங்களோட கல்யாணத்திற்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களுடைய கல்யாணத்துக்கு எடுக்கப்பட்ட வீடியோஸ வந்து Netflixல டாக்குமெண்டரி ஃபிலிமா வந்து ரிலீஸ் பண்ண போறதா ஒரு சில தகவல் வந்து வெளியில வந்துட்டு இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமா சமீபத்துல நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு வந்து ரீசென்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நானும் ரவுடி தான் படத்தினுடைய ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் சைடுல இருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் ஒண்ணு வந்து நயன்தாரா அவர்களுக்கும் அவருடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்குது. அப்படி அந்த லீகல் நோட்டீஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து நஷ்ட ஈடு நீங்க எங்களுக்காக வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் சைடுல இருந்து வந்து ஒரு கோரிக்கை எடுத்து வச்சிருந்திருக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்ததுல கிட்டத்தட்ட 2 செகண்ட் கிட்ட வந்து நானூறு ரவிதா படத்தினுடைய சம்பந்தப்பட்ட காட்சிகளை வந்து யூஸ் பண்ணதுக்காக நீங்க என்ஓசி வாங்காத காரணத்துக்காகவும் நீங்க நஷ்ட ஈடா வந்து இந்த 10 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு லீகல் நோட்டீஸ்க்கு நயன்தாரா அவர்கள் சைடு இருந்து ஒரு ரிப்ளையா இந்த ஒரு லெட்டரை வந்து சோசியல் மீடியாலயே வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களையும் வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேல ஆயிருச்சு. இந்த 10 வருஷத்துக்கு மேலான படத்துக்கு என்ஓசி வாங்குறதுக்காக நாங்களும் நிறைய டைம் வந்து உங்ககிட்ட வந்து அணுகுனோம். ஆனா இதுக்கு என்ஓசி கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் வந்து என் மீது இருந்த தனிப்பட்ட வெறுப்பும் தனிப்பட்ட கோவத்துக்கும் மட்டும்தாங்கிறது எங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நீங்க பொதுவா மேடையில பல விஷயங்களை பத்தி வந்து பேசும்போது உங்களுடைய அப்பாவியான ஃபேன்ஸ் முன்னாடி நீங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லும் போதும் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நீங்க நடந்துக்க மாட்டீங்கிறது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் நல்லாவே வந்து தெரியும். இந்த டாக்குமெண்டரி பிலிமை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை தாண்டி தான் நாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்ப ரிலீஸும் வந்து பண்ண போறோம். நீங்க சட்டப்பூர்வமா இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூக்காக என்ஓசி வாங்காத காரணத்துக்காக நீதிமன்றத்திலிருந்து லீகலா நோட்டீஸ் அனுப்பிச்சதை நாங்க மதிக்கிறோம். ஆனா ஆல்ரெடி சோசியல் மீடியால வெளிவந்த ஒரு விஷயத்த அதுவும் 2 செகண்ட் யூஸ் பண்ணதுக்காக நீங்க இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. அதுலயும் குறிப்பா இதுக்காக 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கறது இந்த அளவுக்கு கேவலமான செயலை நீங்க செய்யும் போது நீங்க எவ்வளவு பெரிய மாமனிதருங்கிறது இந்த இடத்துல சுட்டி காட்டுதுங்கிறத அந்த லெட்டர்லயும் வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த சட்டப்பூர்வமான உங்களோட நடவடிக்கைக்கு நாங்களும் சட்டப்பூர்வமா அதை எதிர்க்கிறதுக்கு ரெடியா தான் வந்து இருக்கிறோம். ஆனா நானும் ரவுடி தான் படத்துல வந்த சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் நீங்க தடையில்லா சான்றிதழ் தராம விட்டதுக்கு கோர்ட்ல நீங்களே வந்து விளக்கமும் வந்து சொல்லுங்க. ஆனா கடவுள் மன்றத்துல நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்களும் கூட வந்து இருக்குது. மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. நீங்க எப்பயுமே மேடைகள்ல எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ற மாதிரி ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரே ஒரு முறையாவது நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க.